إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد كما صليت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد كما باركت على إبراهيم وعلى إبراهيم إنك حميد مجيد أما بعد அந்த ஏகரின் சாதியும் சமாதானமும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் நபித்தர்கள் மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைவரின் மீதும் குறிப்பாக நாம் அனைவரின் மீதும் உண்டாவதாக பிரார்த்தித்து அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாக அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில நாம் பிறந்து விட்டோம். ஒரு நாள் நாம் மரணிக்க போகிறோம். அல்லாஹ் ஒருவர் வாழ்க்கையை வாய்ப்பாக நாம் அமைத்திருக்கிறான். யார் ஒருவர் இந்த வாய்ப்பை முறையாக ஒழுங்காக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்துல வாழ்ந்து மரணிக்கிறோம், அவர் மறுமையில் வெற்றியாளராக சொர்க்கத்தில் இருப்பார் என்பது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன விஷயங்கள் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் அறிந்து வைத்துக் கொண்டே நாம் இறைவனுக்கு அஞ்சுகிறோமா, அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறோமா, அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பூமியில் வாழ்கிறோமா என்பதை பற்றி நாம் என்றைக்காவது அமர்ந்து சிந்திச்சு செயல்படுவதற்கான முயற்சிகளை செய்திருக்கிறோமா என்று பார்த்தால் அதற்கான ஒரு முயற்சிகளோ ஒரு சிந்தனையோ நம்மிடத்துல இல்லாம போகுது. அதற்கும் காரணம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அந்த தக்குவாயில் சொல்லக்கூடிய இறைச்சம் குறைவாக இருப்பதுதான் காரணமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமலையில கூறும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கையாளர்களை இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமலையில பல இடங்கள்ல அல்லாஹ் பேசுகிறான். அது மட்டும் இல்லாமல் ஒரு இறை நம்பிக்கை கொண்ட மூமினாக ஒரு முஸ்லீமாக இந்த உலகத்தில் வாழ்றோம் அப்படின்னா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு வாழ்கிறோம் என்றால் நான் முஸ்லீமாக இருக்கிறோம், நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம் அப்படின்னு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை விட இறுதி முடிவு யாருக்கு உரியது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில பேசுகிறான். இறுதி முடிவு என்பது இறைச்சவாதிகளுக்கு தான். அல்லாஹ்வுடைய வசனம் இறுதி முடிவு என்பது இறைச்சவாதிகளுக்கு தான் அப்படின்னு அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். முஸ்லிம்களுக்கு அப்படின்னு டிக்ளேர் பண்ணவே இல்லை. ஏன்னா என்ன காரணம்? முத்தகின் இறைச்சவாதிகள் அப்படின்னா எல்லா சூழ்நிலையுமே கடைசியில உயிர் மூச்சு இருக்கும் வரை, அல்லாஹ் தன்னுடைய உயிரை கைப்பற்றும் வரை அந்த இறைச்சத்தோடு பயணிப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வார்கள். அவருடைய ஒவ்வொரு பண்புகளும் அல்லாஹ்வுக்காகவே இருக்கும், ஒவ்வொரு செயலும் அது அல்லாஹ்வுக்காகவே இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்த முடிவு என்பது இறைச்சவாதிகளுக்கு தான் என்ன அல்லாஹ் தன்னுடைய திருமறையில இறுதி மொழியை பற்றி பேசலாம். அப்படி இருக்கக்கூடிய நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வரலாறு, நாம் பிறந்ததிலிருந்து இன்றைய தினம் வரை நாம் செய்த அமல்கள், நாம் செய்த நல்ல காரியங்கள், நாம் இந்த உலகத்தில் வாழும்பொழுது செய்த தீமைகள், நாம் செய்த அமல்கள்ல எது சரியான அமல் எது சரியான அமல் அல்ல என்பதை கூட நாம் அறியாமல் தெரியாமல் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகள்ல எது கெட்ட பண்புகள் எது நல்ல பண்புகள் என்பதை கூட நாம் அறிந்து வைத்திருக்க நேரம் இல்லை. அதை செயல்படுத்துவதற்குரிய முயற்சி இல்லை. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்கிறது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உலக வாழ்க்கை என்பது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது.
இது கவர்ச்சியில மூடி இருக்கிறோம். இது ஒரு புறம் ஒரு சாரராக இருக்கிறார்கள். இது உலகத்துல காசு பணம் சேர்க்கணும், சொத்து சுகம் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு சாரர் இருக்கிறாங்க. ஏதோ கிடைச்சது வரைக்கும் ஓகே, சந்தோஷமா ஜாலியாக இந்த உலகத்தை நல்ல என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு நல்ல எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம், இன்னைக்கு காசு கிடைச்சிச்சா எப்படி வேணாலும் இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாரார் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழுகை இல்லாமல் ஒண்ணு இல்லாமல் பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இந்த உலகத்துல வாழக்கூடிய காட்சிகள் நம்ம என்ன செய்வோம். அதுல முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஒரு வாய்ப்பு எல்லாம் வழங்கி இருக்கிறார். இந்த வாய்ப்பு திரும்ப நமக்கு வராது. இது சில ஆண்டுகள் தான் இந்த வாழ்க்கை, சில மணி நேரங்கள் தான் இந்த வாழ்க்கை. ஆனால் அல்லாஹ்விடத்தில் இருப்பதோ பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள், ஒரு நிரந்தரமான ஒரு ஆண்டுகள். அதற்கு மரணம் என்பது இல்லை. அதற்கு தீர்வு என்பது என்னது? சொர்க்கம் அல்லது நரகம். அந்த தீர்விலே நான் சொர்க்கத்தை அடைய வேண்டும். அது மிந்த ரப்பின் இறைவனுக்குரியது. ஜன்னாத்தின் தஜ்ரிமின் தஹதியல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா. அது நிரந்தரமாக இருப்பார் என்று அல்லாஹ் என்ன செய்யலாம் டிக்ளேர் பண்றான். அதற்கு என்னது முடிவே இல்லை என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான். அப்படிப்பட்ட பல்லாயிரக்கணக்கான கோடி ஆண்டுகள் வாழப் போகிறோம். அது நரகத்தில் வாழ போகிறோமா அல்லது சொர்க்கத்தில் வாழ போகிறோமா? நான் நல்லவனாக வாழப் போகிறேனா அல்லது கெட்டவனாக வாழ்ந்து நரகத்துக்கு செல்ல போகிறேனா? நல்லவனாக வாழ்ந்து சொர்க்கத்துக்கு செல்ல போகிறேனா? அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறையில வாழ்ந்து மரணிக்க போகிறேனா என்பதெல்லாம் நாம் அமர்ந்து சில நிமிடங்கள் சிந்திப்பதற்கான நேரமே இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை ஷைத்தான் திசை திருப்பி நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் முடக்கி ஒரு பொடுபோக்காக ஒரு அலட்சியமாக நம்முடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. ஆனால் அப்படி வாழ்ந்தால் மறுமையில் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். நரகத்துல கடந்துட்டு அப்புறம் சுகத்துக்கு தான் போகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூதர் ரலியல்லாஹு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் அபூதரை பார்த்து, அபூதரே நீங்கள் இங்கே நில்லுங்க, நீங்கள் இந்த இடத்தில் நிற்கணும், எங்கே போயிடாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹுக்கு கட்டளையிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வார்த்தையை மாற மாட்டார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். சஹாபாக்களுடைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அபூதர் கிஃபாரி அந்த இடத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து செல்கிறார்கள். நடந்து செல்லும் பொழுது ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது, ஒரு சத்தம் கேட்கும் பொழுது அபூதர் என்ன ஒரு பெரிய சவுண்ட் கேட்குது அப்படின்னு என்ன செய்யறாங்க, போய் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி என்ன தோணும். இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை நிக்க வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளை என்ன செய்ய மாட்டேன், நான் நிற்பேன் அப்படி நிற்கிறாங்க. உடனே கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, வருகிறார்கள், திரும்பி வருகிறார்கள். அபூதரை பார்த்து சொல்றாங்க, அபூதரே ஒண்ணும் இல்ல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு இந்த கலிமாவை மொழிகிறாரோ அவர் சொர்க்கத்துக்குள்ளே நுழைவார். அதோடு எந்த அளவுக்கு என்று பார்த்தால், அவர் விபச்சாரம் செய்திருந்தாலும் நாம், அவர் திருடியிருந்தாலும் நாம், விபச்சாரம் செய்திருந்தாலும் திருடியிருந்தாலும் அவர் சொர்க்கத்திற்கு செல்வார் என்ற வாசகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் கிஃபாரி நடந்து சொல்கிறார். அப்படி சொல்லும் பொழுது அபூதர் கேட்கிறாங்க, விபச்சாரம் பண்ணியிருந்தாலுமா திருடியிருந்தாலுமா? ஆமா, ஆனால் அதற்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக என்ன செய்வார், அனுபவிப்பார். எங்க? நரகத்தில் அனுபவிச்சுட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் உறுதியாக நின்றார். ஒருபோது அவர் இணை வைத்தது அல்ல. அப்படி உறுதியாக நின்று அவர் எங்க போவாரு? சொர்க்கத்துக்கு போவார். என்ன இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் நரகத்துல போய் அங்க இருந்துட்டு திருப்பி நான் சொர்க்கத்துக்கு போகிறதா? அதான் கேள்வி.
அப்படி யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா அதற்கு என்ன அர்த்தம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. விபச்சாரத்தை விட, திருட்டை விட மோசமான அநீதி, அநியாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறது என்பதுதான் ஆணித்தனமாக உள்ள இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அர்த்தமாக அதில் இருக்கு. ஒருபோதும் இறைவனுக்கு என்ன செய்யக்கூடாது, நாம் இணை வைத்து விடக் கூடாது என்பதுல முதலாவதாக ஆழமாக ஆணித்தனமாக நீங்கள் எல்லாம் நம்மளெல்லாம் கவனமாக இருக்கணும். இந்த செய்தி உங்களுக்கு ஏன் சொல்றேன்னா, எந்த சூழ்நிலையும் சரி அல்லாஹ்வுக்கு நான் இணை வைத்து விடக் கூடாது என்பதுல ரொம்ப கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். அப்படி கவனமாக இருந்து கொண்டு நம்முடைய சிந்தனையை மறுமையின் பக்கம் செலுத்துங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? எந்த நேரமும் எந்த சூழ்நிலையும் சரி இறைவனுக்கு இணை வைக்காமல் மறுமை சிந்தனையிலேயே வாழ்ந்தார்கள். அது மட்டும் இல்ல, நன்மையை தீமை தடுத்தார்கள். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ஒரு விஷயத்தை இறக்கினார், உடனே அதை செயல்படுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயலை செய்ய சொன்னாங்களா, உடனே செய்தார்கள். என்ன காரணம், ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எல்லாமே மறுமையின சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரே என்னது அந்த நினைப்பு தான். நம்மிடத்துல அது இருக்குதா, அந்த பண்பு நம்முடைய தன்மை அந்த இடத்துல இருக்கிறதா என்பதை நீ முதல்ல பார்க்கணும். முதல்ல பார்க்க வேண்டியது என்னது, நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பண்புகளிலேயே நிறைய பண்புகள் இருக்குது. என்ன பண்புகள்? நிறைய சொல்லலாம். என்ன சொல்லலாம்? பொறுமை காப்பது ஒரு பண்பு தான், பொறுமையாக இருப்பது ஒரு பண்பு தான், மென்மையாக நடப்பது ஒரு பண்பு தான், மென்மையாக நடப்பது ஒரு பண்பு தான், பிறரை மன்னித்து விடுவது ஒரு பண்பு தான். பிறரை மன்னித்து விடுவது என்னது? ஒரு பண்பு தான். இப்படி வரிசையாக நிறைய பண்பு நம்மிடத்தில் என்னது இருக்க வேண்டும். இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அதான் தன்னுடைய திருமறை அல்லாஹ் பேசும்பொழுது இன்னக்க லஅலஹுல் மதி, அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீ மகத்துவமிக்க உயர்ந்த நற்குணமுடையவராக இருக்குது. அல்லாஹ் பேசுகிறான், நபியே நீ எப்படி இருக்கிற, மிகவும் மிகவும் உயர்ந்த நற்குணம் உள்ள ஒரு மகத்தான மனிதராக நீ இருக்கிற அல்லாஹ்வுடைய திருமறையில் என்ன செய்யறான், சூரத்துல் கலம்ல அல்லாஹ் பேசுகிறான். சகோதர சகோதரிகளே, அப்ப என்னன்னா நம்மிடத்தில் கூடிய அந்த மன்னித்தல் தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அடுத்ததாக குறிப்பாக விட்டு கொடுத்தல், அந்த விட்டு கொடுத்தல் தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? தன்மையாக பெருந்தன்மையாக நடக்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா? இதெல்லாம் முக்கியமான பண்புகள். என்னது? விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, பெருந்தன்மையாக நடக்கிறது, என்னதுங்க மன்னிச்சுறது. இதெல்லாம் என்னது சிறந்த பண்புகளாக என்னது நற்குணமாக இருக்கிறது என்பதை என்ன செய்யணும், அது பொறுமையும் என்னது சேர்ந்து இந்த காரியங்கள்லாம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை என்ன செய்யணும், அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. சகோதர சூழ்நிலை அது குறிப்பா எந்த சூழ்நிலையும் சரி, நான் படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு நான் இணை வைக்க மாட்டேன். நான் இந்த உலகத்தில் வாழ்வது என்னையும் என் மனைவி மக்களையும் நான் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்து செல்வேன். எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான். என்ன கட்டளை? யஅய்யுஹல்லதீன ஆமனூ அன்ஃபுஸிக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, இறைநம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? வகூதன் நாஸு பில் ஹிஜாரா, எப்பா உன்னையும் குடும்பத்தாரையும் நரக நெருப்பு பாதுகாத்துக்க சொல்றேன். என்ன காரணம் தெரியுமில்ல? அது எரிமலை யார் தெரியுமா? நீங்க தான். அது எரிமலை நரகத்தில் எரிமலை நீங்களும் கற்களும் தான். அஞ்சு கொள்ளுங்கள், காப்பாத்துக்கீங்க. உங்களுடைய பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்க, உங்கள் மனைவிக்கு உபகாரம் செய்யுங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு உபகாரம் செய்யுங்க, உங்களுடைய சொந்த பந்துக்கு உபகாரம் செய்யுங்க. எல்லாத்துக்குமே இந்த ஏகத்துவ கொள்கையை, இந்த விளைவிப்பு வைக்கக்கூடிய இந்த மோசமான அந்த கொள்கையிலிருந்து அவரை அப்புறப்படுத்தி ஏகத்துவ கொள்கையை உங்கள் குடும்பத்தாருக்கு சொல்லி அதன்படி நடக்க சொல்லுங்கள். அவர்களுக்கு அழகிய பண்புகளை கற்றுக் கொடுங்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த வழிமுறைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். நம்ம காலையில எழுந்து இரவு உறங்கும் வரை அன்றாடம் நம்முடைய வேலைகளுடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய பண்புகள்ல எதை நாம் பின்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம்.
செஞ்சிருக்கிறோமா? பார்த்துக்கிறோமா? செஞ்சிருக்கிறோமா? போனா போகுது, தப்பு செஞ்சா அதை படிச்சு விட்டுரும். இல்ல வச்சுக்கிறேன், நீ இது மாதிரி என்னை மாட்டி விட்ட, என்ன இது மாதிரி பண்ணிட்ட, என்ன இது மாதிரி திட்டி விட்ட, நான் வச்சுக்கிறேன், மனசு உள்ள வச்சுக்கிறேன், உன்னை நான் பழி வாங்குவேன், நான் மன்னிக்க மாட்டேன் உன்னை நானே அப்படின்னு எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம். எவ்வளவு பேர் நம்ம இருக்கிறோம். நம்ம சொந்த பந்தங்கள்ல அம்மா அப்படி பண்ணிட்டாங்க, இந்த அம்மா அப்படி பண்ணிடுச்சு அப்படின்னு சொந்த பந்தங்களே நம்ம என்ன செய்யணும், நிறைய பேர் நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கி வைத்து பேசாமல் பழி வாங்குற நோக்கத்தோடு அவரை மன்னிக்காமல் என்ன செய்யணும், மனசு உள்ளே வச்சிருக்கிறது. இதனுடைய நிலைமை என்ன, வெளிப்பாடு என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் யாருக்காகவும் அவர் பழி வாங்கினதே இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில். இந்த சத்தியமார்க்கம் இருக்குல்ல, இந்த ஏகத்துவ கொள்கை இருக்குல்ல, இந்த ஏகத்துவ கொள்கை யாரெல்லாம் அழிக்க நினைக்கிறாரோ அவங்களையும் வாங்குவார். இந்த சத்தியமார்க்கத்திற்காக இந்த ஏகத்துவ கொள்கை அழிக்க நிற்கக்கூடிய அவர்களை பழி வாங்குவார்கள். ஆனால் அவர்களுக்காக சுயமாக எந்த காலகட்டத்தையும் அல்லாஹ்வுடைய என்ன செய்யறது கிடையாது, என்ன பண்ணுறது, பழி வாங்கினது கிடையாது. ஆனா நம்முடைய உள்ளங்கள்ல இந்த பழி வாங்குற குணம் இருக்கிறதா இல்லையா? இருக்கு. வேணா இங்க சொல்லலாம், இல்லைங்களாம், எல்லாத்தையும் இந்த குணம் இருக்கிறது. இதை மன்னிச்சு வர தன்மை இருக்குதா? போனா போகுது, கொடுங்க. நம்ம அல்லாஹ் நம்மளை மன்னிக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டோமா? நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் தப்பு செஞ்சா நான் என்ன வருவேன், ஆஹா இவர் என்ன மன்னிச்சு விட்டுணும், நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படிதான் நினைப்போம். நம்ம அப்படி நினைக்கக்கூடிய நம்ம அடுத்தவங்களை மன்னிச்சு விடுறதுல மட்டும் நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்? அதான் செய்தி. அடுத்தவங்களை மன்னிச்சு விடுறது மட்டும் நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம் என்பதுதான் செய்தி. ஆனா அந்த குணங்களை நம்ம என்ன செய்யணும், வளர்த்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ் விரும்புகிறான், அதை அல்லாஹ் என்ன செய்ய விரும்புகிறான். எந்த அளவுக்கு என்று பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறோம். சின்ன சின்ன விஷயத்துல மன்னிக்க மாட்டேங்கிறோம், ஒரு அற்பமாக உள்ளதெல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்களே, தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அவதூறு சொன்னார். இந்த அவதூறு சொன்ன சஹாபி இருக்கிறார்ல, அந்த அவதூறு சொன்ன சஹாபிக்கு அபூபக்கர் சித்திக் நிறைய செய்யறாங்க. உணவுல இருந்து உடைகள் இருந்து எல்லா விதமான சௌகரியங்களும் யார் செய்யறா? அபூபக்கர் சித்திக் செய்யறாங்க. யாருக்கு? அந்த சஹாபிக்கு செஞ்சு வந்திருக்கிற சூழ்நிலை அவர் தான் தன்னுடைய மகளை பற்றி அவதூறு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரை மனைவியை பற்றி அன்னை ஆயிஷா பற்றி அவதூறு சொல்றார். அவதூறு சொன்னவன தந்தைக்கு எப்படி இருக்கும்? என் மகளை பத்தி நான் எல்லாம் கொடுத்து உதவக்கூடிய, என்னையே நாடி இருக்கக்கூடிய, என்ன இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அவரே மகள் எதிராக அவதூறு சொல்றாங்க. எனக்கு எவ்வளவு கோபம் வருவாங்க. அது பார்க்கறதுக்கு நியாயமா தெரியும், அது பார்க்கறதுக்கு நியாயமா தெரியும். அவ்வளவு கோபம் வருது யாருக்கு? அபூபக்கர் சித்திக் அப்படி கோபப்பட்டு என்ன செய்யறாரு, இன்னும் அவனுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய பத்தியே சொல்லிட்டியா, பேசிட்டியா, என் மகளை பற்றி அவதூறு சொல்லிட்டியா என்று அந்த தோழர் இருக்கிறார்ல சஹாபி, யார் அவதூறு சொன்னாரோ அவருக்கு கொடுக்கக்கூடிய நிப்பாட்டுறார். அல்லாஹ் இறக்குகிறான், அல்லாஹ் வசனத்தை இறக்குறான். எப்படி இருக்கிறான்? அபூபக்கர் சித்திக் சம்பந்தமாக அல்லாஹ் இறக்குறான். என்னது? நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை மன்னிக்க நீங்க விரும்ப மாட்டீங்களா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க தப்பு செஞ்சீங்கன்னா உங்களை மன்னிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? வசதியும் வாய்ப்பு உள்ள நீங்கள் அவருக்கு கொடுத்து உதவுங்க. அல்லாஹ் என்ன செய்றான்? கட்டளை எழுகிறான், மன்னிச்சிருங்க, கட்டளை எழுகிறான். பாருங்க, ஒரு அவதூறு சொன்ன தன் மகன் மேல் அவதூறு சொன்ன அபூபக்கர், அதாவது அந்த அவதூறு சொன்ன சஹாபி இருக்கிறார்ல, அவரை என்னது மன்னிக்க சொல்லி அபூபக்கர் சித்திக் என்ன செய்றான்? அல்லாஹ் அறிவுரை சொல்லி இந்த வசனத்தை இறக்கக்கூடிய காட்சிக்கு நம்ம என்ன செய்வோம், பார்க்கணும். அப்ப என்ன செய்ய அபூபக்கர் மன்னிக்கிறாங்க, அவங்களுக்கு திரும்பி செய்யறாங்க. அப்ப இதுல இருந்து என்ன ஒரு படிப்பனை செய்து பாத்தீங்கன்னா, மன்னிக்கிற குணம் இருக்குல்ல, நீங்க மன்னிக்க மன்னிக்க அல்லாஹ் என்ன செய்வான், உங்களுடைய குணத்தையும் உங்களுடைய பண்புகளையும் உங்களுடைய அந்தஸ்துகளையும் நீங்கள் பணிவை காட்ட காட்ட நம்ம அப்படியே வசதிக்கிட்டே இருப்பாங்க. கர்வமும் மானமும் உள்ள எவராக சரி, நான் பெரிய ஹை போஸ்ட்ல இருக்கிறேன், நான் பெரிய சிறந்தனாக இருக்கிறேன், நான் ஹை லெவல்ல இருக்கிறேன் என்று பெருமை அளிக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், அது பெரிய உச்சத்தில் இருக்கிறவன யாராக இருந்தாலும் சரி, ஒரு நாள் நல்லா என்ன செய்வான தட்டு தட்டு கீழே இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், எந்த ஒரு பொருள் உயர்ந்ததாக செல்லும் பொழுது அது ஒரு நாள் அல்லாஹ் என்ன செய்வானா, அதை ஒரு நாள் கீழே கொண்டு வருவான்.
தாழ்வாக்குவான், மோசமான நிலைக்கு ஆக்குவான். நாம் என்ன செய்யணும்? அல்லாவுக்கு அஞ்சு கொள்ள வேண்டிய சகோதர சகோதரி. அது மட்டும் இல்லை, நாம் சொல்லக்கூடிய செய்திகளை கவனமாக கேள்வி. திரும்ப உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், மரணம் என்பது எப்பொழுது வேணாலும் நிகழும். மரணம் என்பது இப்ப வேணாலும் நிகழலாம். ஒரு நொடிதான், அது ஒரு வினாடி, ஒரு செகண்ட் தான். அதற்கு வயது வரம்பு இல்லை. நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி இந்த உலகத்துல வாழும் பொழுது என்னை நானே சரி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஷைத்தானுடைய வலையில பின்னி இருக்கிறோம். நாம் உண்மைதான், ஷைத்தானுடைய வலையில நாம் பின்னி இருக்கிறோம். நம்ம அன்றாடம் நம்முடைய காலையிலிருந்து இரவு வரையும் நாம் அன்றாட இந்த உலக விஷயத்தை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறோம். கொள்கையில உறுதியற்ற தன்மையில் இருக்கும். ஏகத்து இந்த தௌஹீத் கொள்கையில உறுதியற்ற தன்மையில் என்ன இருக்கிறோம். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையா கட்டுப்பட்டு வாழ்ந்த விஷயத்துல அலட்சியமாக அப்படி இருக்கவே கூடாது. ஒருபோதும் இருக்கக்கூடாது, எந்த சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. நான் என்ன செய்ய மாட்டேன், இந்த சத்திய மார்க்கத்தை நான் அடுத்தவங்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக, எனக்காக, மனைவி மக்களுக்காக நான் எந்த சொல்லி காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அந்த மார்க்கத்தை என்பதை நீங்க உறுதியாக நின்றால் தவிர மறுமையில வெற்றி கொள்ள முடியாது. மறுமையில வெற்றி கொள்ள முடியாது. அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறோம். அடுத்தவங்க பேச்சை கேட்டு நம்ம செய்யணும். அடுத்தவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க, என்ன சொல்லாது நீங்க செஞ்சுறாங்க. அடுத்தவங்க சொல்றாங்க, இறங்கி நண்பராக இருக்கலாம், மனைவி கூட இருக்கலாம், பெத்த பிள்ளை கூட இருக்கலாம், தாய் தந்தை கூட இருக்கலாம். இல்ல யாராக இருந்தாலும் சரி, எனக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கியிருக்கிறான். இறைவா, ரப்பே, எனக்கு அறிவு வழங்கி இருக்கிறேன், எனக்கு நிறைய அறிவை கொடு, நல்ல ஞானத்தை கொடு. இந்த பூமியில வாழும் காலம் எல்லாம் நான் உனக்கு முழுமையா கட்டுப்பட்டு வாழணும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுமையாக கட்டுப்பட்டு வாழணும், நான் நல்ல விதமாக இந்த உலகத்துல வாழணும். அது மட்டும் இல்லாம எனக்கு எந்த சூழ்நிலையும் சரி உனக்கு நான் மாற்றமாக வாழ்ந்து விடக்கூடாது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக வாழ்ந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு விஷயத்தை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதத்தில் இருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை முடிவு செய்தால் அதுல எந்த சொல்லி மாறக்கூடாது. அல்லாஹ் உன்னை கட்டளை இருக்கிறானா, அந்த கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டேன் என்பது நீங்கள் உறுதியாக நின்றால்தான் மறுமையில. அதற்கு காரணம் என்ன? மறுமையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கும் பொழுது அது மோசமான நாள், மோசமான நாள். அந்த நாள் என்பது 50,000 வருஷம் நாம் இருக்க போகக்கூடிய அந்த ஒரு நாள். அல்லாஹ் நம்மிடத்துல கேள்வி கேட்க போகிறான். அந்த நாளில் நாம் படக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்களும் யாரும் வரமாட்டாங்க. அம்மா வரமாட்டாங்க, அண்ணன் தம்பி வரமாட்டான், மச்சான் மாமா வரமாட்டான், கொண்டாடி பிள்ளைங்க வராது, யாருமே வரமாட்டாங்க. தன்னந்தனியாக போய் நிற்கும், நிர்வாணமாக நிற்கும், மோசமான நாளாக இருக்கும். அந்த நாளுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். அஞ்சு கொண்டு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய முறைகளை ஒழுங்காக சிந்திச்சு காலையில வந்தமா இவ்வளவு பேர் இவ்வளவு சந்தோஷமா செய்யாது, எவ்வளவு சந்தோஷமா செய்திருக்குது. காலையில ஃபஜ்ருடைய தொழுகையில நம்மளாம் எங்க போகணும்? உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு ஜிம்மா வந்துருக்குமா? காலையில இன்னைக்கு ஃபஜ்ர்ல இவ்வளவு பேர் எங்க போனோம்? அதை செய்யுது. எங்க போனோம்? எங்க போனோம்? ஏன் என்ன செஞ்சோம் நம்ம அப்படின்னு இன்னைக்காசு சிந்திச்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஜிம்மா தொழுகை இவ்வளவு பேர் வந்து போனோம். ஏன் இந்த பள்ளியில முக்கியமான கடமையாக இருக்கக்கூடிய ஃபஜ்ர் தொழுகையை காலையில எல்லாரும் வந்து அட்டன் பண்ணா இறைவனுக்கு எவ்வளவு விருப்பமானதாக இருக்கும். ஃபஜ்ர் தொழுகை எப்படி சாட்சி பகரக்கூடியதாக இருக்குது. ஃபஜ்ருடைய முன்சுனத்து இந்த உலகம் ரோகத்தை விட சிறந்தாக இருக்குது அல்லாஹ்வுடைய சொன்னார்கள். இப்ப இந்த மாதிரி காரியங்கள்னா எடுத்தோம்னா ஒவ்வொரு தொழுகையும் நீங்க விட மாட்டீங்க, ஜமாத்து விட மாட்டேங்கிறீங்க. ஆனால் மறுமை நாளில் தொழுகை பற்றி தான் முதல் விசாரணை. நல்லா விளைக்கணும், தொழுகை பற்றி தான் முதல் விசாரணை. தொழுகையே சரியில்லை, ஜமாத்தோட தொழுகுல அலட்சியமா தொழுது, விட்டு தொழுது, லேட்டா தொழுது, தொழாம இருந்தது, டயத்தை என்னது கடந்தது, சும்மா பொழுப்போக்கா தொழுது, எல்லாமே என்னது சரியில்லைன்னா உடனே அல்லாஹ் என்ன செய்வார்? ரிஜெக்ட் பண்ணுவோம். உடனே ரிஜெக்ட் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லயே ரிஜெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்லயே ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு அப்புறம் என்னத்தை போய் யார் பேசுவாங்க? பரிதுரசி யார் இருக்கலாம்? உடனே ரிஜெக்ட் பண்ணானது ஒண்ணும் பண்ண முடியும். அல்லாஹ் ரிஜெக்ட் பண்ணிட்டானா யார் இடத்துல நிப்பா? யார் பேச முடியும்? அல்லாஹ் நாடினா தவிர. அப்ப என்னது நம்ம உண்மைதான் சொல்றது. இந்த பயான் செய்தி என்ன இருக்கிற சொல்றது சரிதான். அந்த பயான் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த ஜிம்மா கொண்டு பிடிச்சி வந்து ட்ரெஸ் பண்ண விட்டேன்,
ஜும்மா படுறது இந்த கடமையா? இல்ல எல்லா தொழுகையும் கடமையா? எல்லா தொழுகையும் கடமையா? இன்ன சலாத் நிச்சயமா தொழுகை ஆகிறது மூமினுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. நல்லா பேசுகிறான். அப்ப நேரம் குறிக்கப்பட்ட கடமையா இருக்கக்கூடிய தொழுகையை எந்த நேரத்திலும் என்னது இந்த 5 நேர தொழுகையை நிறைவேற்றும் ஜமாத்தோடு அப்படின்னு நமக்கு என்னது தெரிய மாட்டேங்குது. அப்ப அல்லாஹ் கேள்வி கேட்பார் தெரிய மாட்டேங்குது. அப்ப நம்ம தப்பு செய்யறோம், இல்ல இருக்கக்கூடாது. நம்ம கண்டிப்பா என்ன செய்யணும்? எல்லா தொழுகையும் ஜமாத்தோ இதை விட வேற என்ன நம்ம செய்ய போறோம்? சொர்க்கத்துக்கு மறுமையில நிரந்தரமா இருக்கக்கூடிய சொர்க்கத்துக்கு வேற என்னத்தை நம்ம சேர்க்க போறோம்? நம்ம இடத்துல என்னது நன்மையை தீமை துடைக்கிறோமா, அல்லது தாவாக்கள் திணிக்கிறோமா, நிறைய வாரிகள் வழங்குறோமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு பாத்தீங்கன்னா இல்லையே, தாவாக்கள் திணிக்கல, அடுத்தவங்களை போய் எடுத்து சொல்லவே இல்லை, நிறைய தான தர்மம் பண்றது அதுவும் இல்லை, சாப்பிட்றோம் தூங்குறோம் வேலை செய்யறோம் படுத்துக்கிறோம் எந்திரிக்கிறோம், இப்படிதான் காண ஓடி வயசு முடிய போகுது. அப்படிதானே ஓடிட்டு இருக்குது. அப்படி ஓடக்கூடாது சொல்லுது. ஏன் எல்லா சூழ்நிலையுமே இறைவனுடைய இறை சிந்தனையோடு அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொண்டு இந்த மார்க்கத்தை சத்திய மார்க்கத்தை மக்களுக்கு அடுத்து சொல்லி நம்மளே அதை பின்பற்றி நம்ம குடும்பத்தாரும் பின்பற்ற வச்சு அப்படிதான் சொந்தத்துக்கிறது செல்ல வேண்டும் என்பது என்னது வழிமுறை. சகோதர சொல்ல கவனமாக இருந்து அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்களாக அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக நம்முடைய குணங்களை என்ன செய்யணும் நற்குணங்களாக மாற்றிக்கொண்டு என்ன செய்யணும் நம்முடைய